ஒருவனிடத்தில் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து விட்டார் என்றால் அவனை பாவம் தேடி வரும், அவனை பாவம் பின்தொடர்ந்து வரும். அவனிடத்தில் அந்த தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு என்னெல்லாம் அவனால் செய்ய முடியுமோ பிசாசினால் அதெல்லாம் செய்வான். அங்கே சகோதரர்களை கொண்டு பிசாசு செய்தான். இங்கே பார்வோனுடைய அரண்மனைக்கு யோசேப்பு கொண்டு வரப்பட்டார். அங்கே பிசாசு அவரை தேடி வருகிறான். பார்வோனுடைய மனைவியின் மூலமாய் தேடி வருகிறான். எவ்வளவு எவ்வளவு கட்டுகளை தாண்டி யோசேப்பு வருகிறார் பாருங்களே. நம்ம எல்லாம் நினைப்போம், நான் எல்லாம் ஆரம்பத்துல பைபிள் படிக்கும் போது யோசேப்பை கொண்டு கர்த்தர் இப்படி எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு, ஆனா இவ்வளவு காரியங்கள் இருக்குதே, இவ்வளவு பாவம், இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு கட்டுகள், இவ்வளவு வேதனைகள், மரண கண்ணிகள், இதெல்லாம் தாண்டிதான் அவர் வந்தாரு. அதான் ஒரு வசனம், தண்ணீர்கள் கடக்கிறோம், ஆறுகளை கடக்கிறோம், தீய கடக்கிறோம், சிங்கக்கவிகளை கடக்கிறோம், எல்லாத்தையும் கடந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே